ஏன்னா அங்க அவங்களுடைய அரசியல் எதிரி, கொள்கை எதிரி யார் இருக்காங்க? திருமாவளவனுடைய நிலைமை என்ன? அவரு திமுக அறிவாலயத்தினுடைய கொத்தடிமை எப்பவும் நீடிப்பாரு. அவருக்கு என்ன, எந்த தலித் எங்க சத்தா என்ன? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் விசிக தலைவர் திருமாவளவனை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அவங்க கட்சி பத்தி நமக்கு தெரியாது. ஆனா 2 பேருமே தேசிய ஜன கூட்டணி தான் வருவாங்க. அவங்க எப்படி சார் போவாங்க? அங்க விடுதலை சிறுத்தை இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு ஹேசியங்கள் தான் நீங்க பேசுறது. வந்து திமுக இதெல்லாம் பத்திரிகை எப்படி சொல்றாங்க? ஆனா ராமதாஸ் அந்த அளவுக்கு திமுக ராமதாஸை விட திமுக எதிர்த்தவங்க யாரு இருக்கா? அவ்வளவு நீங்க இப்போதைக்கு அவருடைய இது வந்து அவங்க உட்கட்சி விவகாரம், அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தேர்தல் வரும்போது இந்த நிலைப்பாட்டுக்கு தான் வருவாங்க. ஏன்னா அங்க அவங்களுடைய அரசியல் எதிரி, கொள்கை எதிரி யார் இருக்காங்க? அவரு திமுக அறிவாலயத்தினுடைய கொத்தடிமை எப்பவும் நீடிப்பாரு. அவருக்கு என்ன, எந்த தலித் எங்க சத்தா என்ன? புரியுதுங்களா? தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல எப்பேற்பட்ட மோசமான நிலைப்பாடு பாருங்க. இது மாதிரி எடப்பாடி ஆட்சியில தூய்மை பணியாளர்களை நீங்க நடத்திருந்தீங்கன்னா உலகம் பூரா கொண்டு போயிருப்பான் கம்யூனிஸ்ட்காரன். இந்த விடுதலை சிறுத்தை சும்மா இருந்திருப்பாங்க. இந்த ஆடுறவன், பாடுறவன், கருத்து சொல்றவன் எங்க போனாங்க? தூய்மை பணியாளர்கள் வந்து அத்தனை பேர் அங்க தெருவில் உட்காந்து அவங்க வந்து நியாயமான ஜனநாயகமான ஒரு போராட்டத்தை அவங்களுக்கு அவங்க என்ன கேட்டாங்க? தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி சார். தனியார் மயப்படுத்தாதீங்க, அரசு ஊழியரா மாத்துங்க. ஸ்டாலின் கைப்பட எழுதியிருக்கிறாரு வாக்குறுதி. அதை நிறைவேற்ற சொல்லி தானே போராடுறாங்க. தனியார் மயமாக்கப்பட்டது சார். நீங்க அதிமுக பண்ணானா இல்லையா? நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? அதிமுக 2 தான் பண்ணிருக்காங்க. அதிமுகவிலையும் அண்ணா சிலை வச்சிருக்காங்க, திமுகலையும் அண்ணா சிலை வச்சிருக்காங்க. அதுக்காக அதிமுக திமுக ஒண்ணா? 15 மண்டலங்கள்ல 10 மண்டலங்கள் அதிமுக இருக்கும் போது தான் தனியார் மயம். தனியார் மயமாக்குதலா வேண்டாமாங்கிறது அல்ல கேள்வி. அந்த மக்களுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையாங்கிறத நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? இப்போ அதே அதிமுக வரட்டு சார். அது 2வது. நீங்க கொடுத்த வாக்குறுதி, நீங்க நம்முடைய தற்காலிக பணியாளர்களா ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? நாங்க வந்து உங்களை நிரந்தரமாக்கணும். உங்க ஆட்சியில உங்க வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லி போராடிச்சுக்கலாம். நர்ஸுக்கு எதுக்காக போராடுறாங்க? அரசு ஊழியர்கள் எதுக்காக போராடுறாங்க? எல்லாம் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி தானே சார் போராடுறாங்க. அவங்க கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுடைய போராட்டத்தை நீங்க உங்களுடைய நாடக கும்பலை வச்சு முடிவு கொண்டு வந்தீங்கன்னா என்னங்க? மீண்டும் போராட்டம் நடவடிக்கை நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருக்காங்க. அவங்க ஜனநாயக உரிமைப்படி போராடுறாங்க. நான் வந்து இதுல அம்பலப்படுத்த விரும்புவது திமுகவினுடைய இரட்டை வேடத்தை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.